உங்க குடும்ப சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. தாலி செயின பொண்ணு கழுத்துல போட்டாதான் இந்த சடங்கு முடியும். இப்படி அறகுறைய விடுறதுல அர்த்தமே இல்லம்மா, பிரயோஜனமும் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தாலி செயினை போட்டுட்டு மஞ்ச கயிறை கழட்டிடணும். என் பையன் தான் கோச்சுக்கிட்டு போயிட்டானே சாமி, நான் என்ன பண்றது? முடிஞ்சா அவரை சமாதானப்படுத்தி கூட்டு வாங்க. இல்லனா உங்க பையன் சார்பில் நீங்களே மருமக கழுத்துல தாலி செயினை போட்டுருங்க. அது எப்படி சாமி சரியா வரும்? என் பையன் செய்ய வேண்டியத நான் எப்படி செய்ய முடியும்? அதுல தப்பு இல்லம்மா, கல்யாண தப்பதான். மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்டணும். இது தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு தானே. இந்த தாலி செயினை மாப்பிள்ளைக்கு பதிலா மாமியாரோ இல்ல கல்யாணமான நாத்தனாரோ கூட போடலாம். இப்ப இருக்கிற தாலி கயிறையும் அவங்க அக்கா தானே கட்டினாங்க. அதே மாதிரி இதே அவங்களே போட்டோம். ஏன் அம்மாவை தொந்தரவு பண்றீங்க? அது வேற இது வேறம்மா. இந்த தாலி செயினை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் போடணும். அத்தை, இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, நீங்களே இத பண்ணிடுங்களேன். அம்மா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. போலீஸ வச்சு நீங்க செஞ்ச அராஜகத்தெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்களா? இத்தனை வருஷ வாழ்க்கையில அம்மாக்கு அப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்ல. கௌரவம் தான் பெருசுன்னு வாழ்ந்தவங்கள கேவலப்படுத்திட்டு இப்ப வந்து தாலியை கோரினா எப்படி கோப்பாங்க? அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீங்க எல்லாருமா சேர்ந்து ரஞ்சிதாவை அசிங்கப்படுத்துறீங்களா? என்னங்க நீங்க? நாங்க தான் பெருசா அவமானப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க கோவத்துல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்காம நீங்க அவங்க பக்கமே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாம் புரியுதுமா. உங்களுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நீங்களும் கேவலப்பட்டு நின்னு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அத பத்தி பேசுறதுக்கோ பஞ்சாயத்து பண்றதுக்கோ இது நேரம் கிடையாது. இத பாரு வேதா, உங்களுக்கு அந்த உறுத்தல் இருந்துச்சுன்னா இந்த விசேஷத்தை ஏற்பாடு செஞ்சிருக்க கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்பாடு செஞ்சிட்டீங்கன்னா அதை முழுசா முடிக்காம விடக்கூடாது. ஆமாக்கா, நம்ம ஏரியால இருக்க முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல புரிய வைக்கணும். உங்க குடும்பம் மேல விழுந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு தானே இந்த விசேஷத்துக்கு வர சொன்னீங்க. இதை இப்படியே பாதியில விட்டுட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதா, இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னே வச்சுக்குவோம். பதிலுக்கு நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கிறது தானே பெருந்தன்மை. ஆண்டி, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்க அவங்களுக்கு வரப்பதான் வழி தெரியும். அக்கா, வித்யா வயசுல சின்னவ, புரியாம பேசிட்டு இருக்கா. அருணுக்கு உலக அனுபவம் பத்தாது, அவனும் கோச்சுக்கிட்டு போயிட்டான். நீங்க அப்படி இல்ல. இத்தனை வருஷ வாழ்க்கையில எவ்ளோ பாத்திருப்பீங்க, எவ்ளோ கஷ்ட நஷ்டத்தை கடந்து வந்திருப்பீங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? படிவு, நான் இதை செய்யாம இருக்கிறதா எனக்கு சரின்னு படுது. எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை. எனக்கு இவ மருமகளா வர்றதுலயும் சுத்தமா இஷ்டமே இல்லை. சூழ்நிலையால என்னையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா இவளை முழு மனசோட ஏத்துக்கிறதுக்கு நானும் என் பையனும் தயாராவே இல்லை. ஊர் உலகத்துக்கு முன்னாடி இவ இந்த வீட்டு மருமகன்னு காட்டிக்கதான் எங்களை மிரட்டி இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கதான் நானும் பேருக்கு இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். சம்பிரதாயத்துக்காக என் பையன் இவ கழுத்துல தாலி செயின் போடுறத நான் தடுக்க மாட்டேன். ஆனா அந்த காரியத்தை என்ன செய்ய சொல்றீங்க?
எனக்கு இது செய்ய விருப்பம் இல்லை. வேதா, இங்க வந்து உக்காந்துக்கிட்டா எப்படிமா? இதுக்கு என்னதான் முடிவு? நான் ஏற்கனவே சொன்னதுதான்க்கா. கோமதியே அவ தங்கச்சிக்கு தாலி செயின் போட்டோம். நான் அதை செய்யறதா இல்ல. நீ மேல மேல தப்பு பண்ற வேதா. நீ இதை செய்யறதுதான் முறைன்னு ஐயரே சொல்லிட்டாரு. இவ்வளவு நேரமா அவர் சொன்னது தானே நீ செஞ்சுக்கிட்டு இருந்த. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. அத்தை, ரஞ்சிதாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. தான் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும் அவ எப்படி நினைப்பா? எனக்கும் அந்த நோக்கம்லாம் இல்ல அத்தை. என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிற டென்ஷன்ல தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு. ரஞ்சிதாக்கு சத்தியமா அதை பத்தி எதுவுமே தெரியாது அத்தை. அந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ரஞ்சிதாவை அருணோட சேர்க்கணுங்கிறதுல மட்டும்தான் என் கவனம் முழுக்க இருந்துச்சு. போலீஸ் கம்ப்ளைண்டால வேற என்னெல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை அத்தை. புத்தி கெட்டு போய் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ப்ளீஸ் அத்தை. ரஞ்சிதாவோட வாழ்க்கையை மட்டும் பலி கொடுத்துடாதீங்க. அக்காவும் தங்கச்சியை என்னதான் அழுது சீன் போட்டாலும் எங்க அம்மா மனசு மாறாது. அக்கா, ஒரு புருஷனோட ஆயுசுங்கிறதே அவன் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தை பொறுத்துதான்னு சொல்லுவாங்க. இந்த தாலிய ரஞ்சிதா சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்காதீங்க. உங்க பையனோட வாழ்க்கை ஆயுசும் இதுல சம்பந்தப்பட்டிருக்குக்கா. உங்க மருமக கழுத்துல இந்த தாலி செயினை போடாம இருக்கிறது உங்க பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லக்கா. உங்க கோபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முறையா செய்ய வேண்டியதை செய்யுங்க. கன்ஃபியூஸ் பண்ணி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறாங்க அத்தை. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காதீங்க அத்தை. அம்மா, அருண் தான் ஃபோன் பண்றா. ஹலோ, சொல்லுடா. அம்மா, நான் ஆட்டோ டிரைவர் பரமசிவம் பேசுறேம்மா. தம்பி நம்ம ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ ஓட்டுறாரு. அருண் எங்க இருக்கா? தம்பிக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. எது ஆக்சிடென்ட்டா? ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சு? என்னம்மா? ஐயோ, என்னாச்சு? எப்படி இருக்கா அவன்? என் பையனுக்கு என்னாச்சு? எப்படி இப்படி ஆச்சு? ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா இருங்கம்மா, அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஹலோ அண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா. ஐயோ அம்மா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பைக்காரன் வேகமா வந்து தம்பி மேல மோதிட்டாரு. அதிர்ச்சியில மயக்கமாயிட்டாரு. நல்ல வேளை வர்ற வழியில நான் பார்த்து பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல சேர்த்து விட்டுருக்கம்மா. ஐயோ, பெருசா அடி எதுவும் இல்லம்மா. சின்ன சின்ன சிராய்ப்பு தான். இன்னும் அரை மணி நேரத்துல நாங்க கிளம்பிடுவோம். உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். அருண் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்கண்ணா, நான் அவன்கிட்ட பேசணும். நான் வெளியே வந்து பேசுறேம்மா. அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குமா. அப்புறம் கூப்பிட சொல்றேம்மா. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. வித்யா, அருணுக்கு என்னம்மா ஆச்சு? அவங்க என்னதான் சொன்னாங்க சொல்லு. அம்மா, சின்ன ஆக்சிடென்ட் தானம்மா, லேசான காயமா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அக்கா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. உங்க மருமகளுக்கு தாலி செயின் போட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்க. அங்க உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? தயவு செஞ்சு தாலி விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்கக்கா.
இது சாமி உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. இதுக்கு மேலே அடம் பிடிக்காதீங்கக்கா. உங்க பையனுக்கு பெருசா எதுவும் ஆகிறதுக்குள்ள செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சிருங்கக்கா. ஆமா வேதா, யாருக்காக இல்லைனாலும் உன் பையனோட நல்லதுக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும். அம்மா, ஆமாம்மா, யோசிக்காதீங்க, வாங்கம்மா. வாங்கக்கா, வாங்க. என் பையனுக்காக வரேன். போ வேதா. வாங்கக்கா. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடுமும் துன்பமில்லாத வாழ்வும் குய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருக்கு கொண்டிருக்கின்றாய். அம்மா, தாலி செயினை எடுத்து கழுத்துல போட்டுட்டு மஞ்சக்கயிறு எடுத்து இதில் வச்சிருங்க. ஆரம்பிங்க. தீர்க்க சுமங்களே இருக்கணும். அம்மா, அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுங்கம்மா. மஞ்சளும் குங்குமமும் இந்த தாலி செயின்ல வைங்க. அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. விசேஷத்துல வச்சு ரஞ்சிதாவை அவமானப்படுத்தலாம்னு நினைச்சோம். ஆனா நம்ம பிளான் படி எதுவுமே நடக்கலையா நீ? ஆமா கல்பனா, அது நினைச்சாலே எனக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கு. தாலி மேட்ரு சொதப்பினாலும் அருண் அவளுக்கு செயின் போட மாட்டேன்னு சொன்னப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நம்ம ஆசை ஒரு வழியா நிறைவேற போது நம்பினேன். இப்ப அதுவும் இல்லாம போச்சு. அருணுக்கு பதிலா அம்மாவே அவ கழுத்துல தாலி செயின் போட வச்சு ஆசீர்வாதமும் வாங்கிட்டா. இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது தெரியுமா? எனக்கும் அப்படிதான் நீ இருக்கு. பழைய பாசத்துல ஏதோ சென்டிமெண்ட்ல அருணே அவ கழுத்துல தாலி போட்டிருந்தா கூட நம்ம இந்த அளவுக்கு நொந்திருக்க மாட்டோம் அண்ணி. நம்மளை விட 2 மடங்கு அதிகமா அவளை வெறுக்கிறவங்க அத்தை. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களே அவளுக்கு தாலி செயினை போட வச்சிட்டாங்களே. அதுதான் நீ என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இந்த மரகத ஆண்டியும் செல்வத்தோட அம்மாவும் தான் அந்த ரஞ்சிதாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க பாத்தியா? இது எங்க குடும்ப விஷயம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை அண்ணி, நீங்க பொறுமையா இருந்துட்டீங்க. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற தப்பான பேரை மாத்தணும்னு தான் அத்தை இந்த விசேஷத்துக்கே ஏற்பாடு பண்ணாங்க. நீங்க மட்டும் கோவத்துல ஏதாவது பேசியிருந்தா அத்தை நம்மள திட்டி நமக்கு இருக்கிற மான மரியாதையும் கண்டிப்பா போயிருக்கோம் அண்ணி. அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில நாம தான் நீ கேவலப்பட்டு நின்னு இருப்போம். இந்த அவமானம் வெளியில யாருக்கும் தெரியாம நம்ம மனசோட போச்சேன்னு தேத்திக்க வேண்டியதுதான். அந்த ரஞ்சிதா நிஜமாவே சூனியக்காரி தான் கல்பனா. அந்த மரகத ஆண்டி ரொம்ப நாளா எங்களுக்கு தான் பழக்கம். அந்த ரஞ்சிதா நேத்து வந்தவ, ஆனா அவங்களையும் மாத்தி அவ பக்கம் பேச வச்சுட்டா பாத்தியா? அண்ணி, அவ நேரம் நல்லா இருக்கு, அதான் அவளுக்கு சாதகமாவே எல்லாமே நடக்குது. ஆனா எப்போ நேரம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல.
நமக்கான நேரம் வரப்போ மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அவளுக்கு பதில் அடி கொடுக்கலாம். அந்த நேரம் எப்ப வரும் கல்பனா? இப்போவே பாதி வந்த மாதிரி தானே. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இல்ல கல்பனா, அதெல்லாம் பாதி கிணறு தாண்டின மாதிரிதான். அவளையும் அருணையும் நிரந்தரமா பிரிச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். அப்பதான் நம்ம முழுசா சந்தோஷப்பட முடியும். அதுவும் கண்டிப்பா நடக்கும் அண்ணி. இப்போவே சுதாவை தவிர வேற யாரும் இல்லாம அவ தனியா தான் சுத்திட்டு இருக்கா. அருணும் அவளை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எல்லார் முன்னாடியும் வச்சு இந்த வாழ்க்கையில விருப்பமே இல்லாத மாதிரி பேசிட்டாருல. ஆமா கல்பனா, இவ்ளோ சொதப்பலுக்கு நடுவுலயும் பெரிய சந்தோஷமா இருந்தது அருண் பேசின பேச்சுதான். அவளுக்கு மான ரோஷன் ஒண்ணு இருந்தா அப்பவே பொட்டியை கட்டிட்டு கிளம்பிருக்கணும். ஆனா என்ன நடந்தாலும் அவ தான் அசையவே மாட்றாளே. எப்படியாச்சும் மாத்திரலான்னு அவ நம்பிட்டு இருக்கா அண்ணி. அது நடக்கவே நடக்காதுன்னு உறுதியா தெரிஞ்சாதான் அவ கிளம்பி போவா. இல்லனா அது வரைக்கும் கண்டிப்பா போராடிட்டு தான் இருப்பா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாழ்க்கை நரகம்னு அவ நினைக்கிற மாதிரி அவளுக்கு டார்ச்சர் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். கல்பனா, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். தெரியும் நீ, ஆனா இது பத்தாது. இன்னும் இறங்கி அடிக்கணும் நீ அவளை. ஆறுதலுக்காக அவ அருணை கண்டிப்பா தேடுவா. அருண் அவளை விட்டு விலகி விலகி போயிட்டு இருப்பாரு. நீங்க கொடுக்கற குடைச்சல் ஒரு பக்கம், ஆதரவே இல்லாம அவ தனியா நிக்கிறாளுங்கிற வேதனை ஒரு பக்கம். மாறி மாறி அவளை கார்னர் பண்ணாதான் அவளை நிரந்தரமா விரட்ட முடியும். நீ சொல்லிட்டல, சிறப்பா செஞ்சிடுற. அண்ணி, அவளை அடிக்கிறோங்கிற டென்ஷன்ல நீங்க ரொம்ப ஆர்வ கோளாறுல எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க அண்ணி. இந்த விசேஷத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம பிளான் போட்டது கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவ ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. நம்ம 2 பேரையும் எப்படி திருப்பி அடிக்கிறதுன்னு யோசிப்பா. முக்கியமா அந்த பணம் காணாம போன மேட்டர்ல அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்களே எதையாச்சும் தயவு செஞ்சு உளறி கொட்டிடாதீங்க. நம்ம விரிக்கிற வலையில அவ தான் வந்து விழணுமே தவிர அவ வலையில நம்ம போய் மாட்டிக்க கூடாது. புரிஞ்சுதா? புரியுது கல்பனா. என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். சொன்னா கேளுங்க, நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க. அம்மா. தர்ஷு, இல்ல, வேணாம். என்ன ஜெயில போட்டுறாதீங்க. எனக்கு ஜெயில் வேணாம். தர்ஷு, தர்ஷுமா, தர்ஷு, தர்ஷு என்ன? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ என் கூடவே இருமா. தர்ஷு, அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. நீ பயப்படாத. அம்மா, நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரலமா, ஜெயிலுக்கும் வரலமா. என்ன கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, உன்னை யாரும் அங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீ ஏதோ கனவு கண்டு பயந்து போயிருப்ப, வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேன்ல, பயப்படக்கூடாது. சரியா? இரு. இந்தா குடி. சரி, படு. அம்மா, எப்பமா அப்பா வீட்டுக்கு வருவாரு? இந்த கேள்வியை நீ ஏற்கனவே கேட்டுட்ட. நானும் பதில் சொல்லிட்டேன். இனிமே நீயும் நானும் மட்டும்தான். அப்பாங்கிற ஆள் வீட்ல இல்ல, நம்ம வாழ்க்கையில கூட இல்ல. ஏமா? எல்லாருக்கும் அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் அப்பா இல்ல? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. தர்ஷு, போலீஸ் யாரை பிடிச்சிட்டு போகும்? தப்பு பண்றவங்கள. உன் அப்பாவும் தப்பு செஞ்சிருக்காரு. 1 2 இல்ல, நிறைய தப்பு செஞ்சிருக்காரு. அதனாலதான் அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா நல்லவரா இருந்திருந்தா நானே அவரை விட்டிருக்க மாட்டேன். நாம 3 பேரும் ஒன்னா முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவர் ரொம்ப கெட்டவரா மாறிட்டாரு. அவர் நம்ம கூட இருந்தா என்ன திட்டுவாரு, அடிப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பாக்கு கஷ்டமா தானே இருக்கும்.
பாப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அவரை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாப்பாவுக்கு எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிறது பிடிக்குமா, சிரிச்சுட்டே இருக்கிறது பிடிக்குமா? சிரிச்சுட்டே இருக்கிறது தானே பிடிக்கும். ம், அவர் இங்க வந்தா நம்மளால எப்பவும் சிரிக்கவே முடியாது. எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்போம். நமக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் தர்ஷு. ஆனா எனக்கு அப்பா வேணுமே. ப்ளீஸ் தர்ஷு, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. திரும்ப திரும்ப அந்த ஆளை பத்தி பேசி என்ன சங்கடப்பட வைக்காத. உனக்கு அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமா? எத்தனை தடவை இதே கேள்வியை கேட்பீங்க? எனக்கு 2 பேருமே தான் வேணும். நீ ஒவ்வொரு தடவையும் மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் வேணுங்கிறது இனி நடக்கவே நடக்காது. யாரோ ஒருத்தர் கூட தான் இருக்க முடியும். உன்னை அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு என்னால நிம்மதி இல்லாம தவிக்க முடியாது. இனிமே உன் வாழ்க்கையில இந்த அம்மா தான் எல்லாமே. இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? அம்மா, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, இப்பவே டைம் ஆயிடுச்சு. பட